என் கண்ணு வேணும் கேட்டியாமே. வணக்கம். நீ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது லிட்டராக நான் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, மேக்னிஃபைங் லென்ஸ், அதாவது தமிழில் பூத கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பேசிக் பிரின்சிபல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு லிட்டராக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செஞ்சும் பார்ப்போம். என்னப்பா பேப்பர் வெயிலில் வச்சு பேப்பரில் காட்டினா நெருப்பேறிய போகுது, அவ்வளோதானே, சிம்பிளான விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இது இவ்வளோ சிம்பிளாக இருந்தாலுமே வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனி என்ன பண்ணாங்க, இதோட கான்செப்டை அடிப்படையாக வச்சு ஒரு வெப்பன் செய்யறதுக்கு பிளான் போட்டாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த மேக்னிஃபையிங் லென்ஸுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னென்னா, மெயினான விஷயமே இந்த லென்ஸ் தான். இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், அதாவது கர்வ்டு அவுட்வேர்டு அப்படின்பாங்க. ஸோ இதால் வந்து என்னென்னா ஒரு லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ண முடியும். அதை வந்து அட் த சேம் டைம் வந்து அந்த லைட் ரேஸ் எல்லாம் வந்து என்னென்னா பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் என்னென்னா நம்ம வந்து லைட் ரேஸ் பட்டுச்சுன்னா அது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம வந்து இதை வைக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத லிட்டரலாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். கம்மான்னு. ஹலோ, நல்லா உச்சி வெயிலாக இருக்குது. ஸோ என்னென்னா இப்போ இந்த மேக்னிஃபையிங் லென்ஸை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத லிட்டரலாக நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ கம்மான். ஸோ ஒரு மேக்னிஃபையிங் லென்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத லிட்டரலாக இப்போ நம்ம வந்து செஞ்சு பார்த்தாச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த கான்செப்டை அடிப்படையாக வச்சு வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனி வந்து ஒரு டெட்லியஸ்ட் வெப்பன் வந்து செய்கிறதுக்கான ஐடியாவை க்ரியேட் பண்ணாங்க. பட் அவங்க நல்ல வேலை அது செய்யலை, செஞ்சுருந்தாங்க, அவ்வளோதான். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். எப்படி இந்த மேக்னிஃபையிங் லென்ஸ் வந்து சூரியன்லேருந்து வர ஹீட் ரேஸை வந்து பர்டிகுலராக ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம காட்டினோம்னா அந்த இடம் பொசுங்குதோ, இந்த கான்செப்டை அழகாக அப்படி என்ன பண்ணாங்க, அவங்க வந்து பெரிய சைஸில் வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதுக்கு வந்து அவங்க சூஸ் பண்ண இடமும் அந்த அப்ளை பண்ணணும்னு நினச்ச அந்த விதமும் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இப்போது நான் கையில் இந்த மேக்னிஃபையிங் லென்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். சூரியன், அதாவது வெயில் கிட்ட வெளிச்சத்துக்கு அந்த சூரியன் ரேஸ் கிட்ட காட்டியிருந்தேன்னா ஃபோக்கஸ் பண்ணால் பர்டிகுலராக ஒரு இடம் வந்து பொசுங்குது இல்லை எரியுதா. இவங்க இதை என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை வச்சுட்டு சூரியன்லேருந்து டேரெக்டாக வர ரேஸை இவங்களோட எனிமி நாட்டுக்கு மேலே நம்ம காட்டினோம்னா லிட்டரலாக அந்த நாடே வந்து பொசுங்கிடும், இல்லை மெல்ட் ஆகிடும், இல்லை எரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவங்க வந்து யோசிச்சாங்க. இது எப்படி அவங்க யோசிச்சாங்கன்றதே நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ பட் அதை அப்ளை பண்ணல. யோசிச்சு பாருங்களேன், அந்த ரேஸை வந்து அடித்தோம்னா அதுக்கு அவ்வளோதான், ஆப்போசிட்டில் எதுனாலும் அது வந்து மெல்ட் ஆகிடும். சாதாரண நான் இங்கேருந்து ஒரு தக்காளி மேலே காட்டும் போது தக்காளி பொசுங்குதில்ல, இதோட 10,000 மடங்கு வந்து அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 10,000ங்கிறது ரொம்ப கம்மி தான். எப்படி சொல்கிறது, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் பார்த்தோம்னா லேசர் பீம்லாம் அடித்து ஒரு ஒட்டுமொத்த ஊரே காலி பண்ணும்ல, அந்த மாதிரி இது வந்து இது பட்டுச்சுனாலே இது அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிக்காது. அப்படியே ரேஸ் வந்து டேரெக்டாக ஒரு இடத்த அப்படியே நவுந்து இப்படியே டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டே போகும். இது அடிச்சுது அப்படின்னா அங்கே இருக்கிற காரு, மிசைல்ஸு, டேங்க்கு, என்ன சொல்கிறது, எந்தெந்த எக்யூப்மெண்ட் அவங்க வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகிடும். ஸோ லிட்ரலாக இவங்க தான் வந்து அன்டிஃபிட்டபிள் சாம்பியனாக ஆயிருப்பாங்க. பட் நல்ல வேலை அது நடக்கலை. ஸோ அவங்க எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இந்த கான்செப்ட் எப்படி அவங்க அவ்வளோ பெருசாக யோசித்து அதை செய்யணும்னு நினச்சாங்க. பட் நல்ல வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அவ்வளோதான்.
ஸோ அவ்வளோ பெரிய டெட்லியஸ்ட் வெப்பனோட மினியேச்சர் வெர்ஷன் நான் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. மோரோவர் நான் இந்தமாரி மேக்னிஃபைங் லென்ஸ்னாலே பொதுவாக எல்லோரும் ஒரு பேப்பரை வந்து நல்லா சூரியன்கிட்ட காட்டி அந்த லென்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அதை எரிக்க வைப்பாங்க. நான் அதை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், தக்காளி இந்தமாதிரி நிறைய விஷயத்த வச்சு பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் குரங்கு அதிகம். நான் எடுத்து வந்து வச்சு செட் பண்ணுறதுக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுச்சிங்க. தப்பிச்சது தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும்தான். சரி அதை வச்சு அது எடுத்துகிட்டு இருக்கலான்னு பார்க்கும்போது பின்னாடி ஒரு குரங்கு ஓன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி அதனால் வந்து அந்த தக்காளி காம்பு அந்த பச்சை கலர் மட்டும் லைட்டாக பொசிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அந்த தக்காளியை அதுக்கிட்ட கொடுத்துட்டேன். மிஞ்சினது இந்த பனை ஓலை மட்டும்தான். ஸோ அதை வந்து நல்லா பொசுங்குச்சு. அப்புறம் கீழே பார்த்தேன் ஒரே அந்த பிளாஸ்டிக் ட்ரே மட்டும் இருந்துச்சு. அதையும் மட்டும்தான் பொசுக்க முடிஞ்சது. ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் டிபார்ட். பாய். ஒரே குரங்கு தொல்லையாக இருக்கு. அது சரி, அது இடத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். குரங்கூஸ் கொஞ்சம் போயிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துருவேன். என்ன அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு